ஒருத்தரை பொதுமக்கள் தெளிய வச்சு அடிச்சு வச்சிருக்காங்க. மக்கள் கேட்ட கேள்வியில தலைவர் பயங்கரமா சூடாக்கிட்டாருன்னு அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரிஞ்சது. அதுலயும் ஒருத்தர் கேள்வி கேட்டாரு பாருங்க, குட்டி ஸ்டோரின்னு சொல்லி திமுக அரசை கிழிச்சு எடுத்துட்டாங்க. அதாவது ஒரு தரப்பினருக்கு மட்டும் இந்த அரசு செவி சாய்க்குது, அதுவும் நீண்ட நாள் போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த அரசு செவி சாய்க்குது, அதே மாதிரி உரிமை கேட்டு போராடக்கூடிய இன்னொரு தரப்பினரை கைது பண்ணுது இந்த அரசுன்னு. அப்போ இந்த திமுக அரசு செவி சாய்க்கிற தரப்பினரோட வாக்குகள் மட்டும் வந்தா போதுமான்னு ராசாவை கிழிச்சு எடுத்துட்டாங்க. என்னதான் மக்கள் கேள்வி கேட்டாலுமே இந்த திமுக அரசு ஒவ்வொரு குடிமகனினுடைய உயிரை பறிச்சுட்டு தான் இருக்கு. தூய்மை பணியாளர்கள் ஆரம்பிச்ச இந்த போராட்டங்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள்னு அரசு ஊழியர்கள் எல்லாருமே நாளுக்கு நாள் போராட்ட காலத்துல தண்ணி, பசி, பட்டினின்னு பார்க்காம தனக்கான சரியான ஊதியமும் நிரந்தரமும் கோரி போராட்ட காலத்துல துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறைந்த ஊதியம், பணி பாதுகாப்பின்மை, சமூக பாதுகாப்பின்மை, இதனால ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் தங்களினுடைய வாழ்நாள் கனவான நிரந்தர வேலைக்காக பல ஆண்டுகளாக காத்திருக்கிறார்கள்னு சொல்லப்படுது. இந்த போராட்டம்லாம் நாங்க பண்ணல. இந்த அரசு 2021 தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி எண் 311 பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம்னு சொல்லி வாக்கு கேட்டாங்க. நாங்களும் அதை நம்பி அதிகாரத்துல உட்கார வச்சோம். ஆனா 5 வருஷம் ஆயிடுச்சு, வாக்குறுதி நிறைவேற்றல. நாங்க எவ்வளவு அமைதியா கேட்கணுமோ அப்படியெல்லாம் கேட்டோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்களை கண்டுக்கல. கடைசியில இந்த அரசு எங்களை நடு ரோட்ல உட்கார வச்சிருச்சுன்னு போராட்ட களத்துல இருக்கக்கூடிய மக்கள் கதறாங்க. அதே மாதிரி சமீபத்துல நடந்துச்சு ஒரு இன்சிடென்ட். பெரம்பலூரை சேர்ந்த பகுதி நேர ஆசிரியர் கண்ணன் அப்படிங்கிறவர் பணி நிரந்தரம் கோரி 6 நாள் போராட்டத்துல ஈடுபட்டாரு. ஆனா அவரினுடைய நியாயமான கோரிக்கையை செவி சாய்க்காத இந்த ஆளும் அரசு ஜனவரி 13ஆம் தேதி அவரை காவல்துறை கைது செய்துச்சு. உடனே அவரு விஷம் குடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவரை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள KMC மருத்துவமனையில சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த துயர சம்பவம் தமிழகத்துல பரவலான அதிர்ச்சிய, வேதனையும் ஏற்படுத்தி இருக்கு. பகுதி நேர ஆசிரியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளுக்கு மீண்டும் கவனம் ஈர்த்துள்ளது இந்த ஒரு இன்சிடென்ட். இந்த துயர சம்பவத்துக்கு பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. என்னன்னா, பணி நிரந்தரம் கோரி போராட்டத்துல ஈடுபட்டு இருந்த பகுதி நேர ஆசிரியர் கண்ணன் விஷம் அருந்தி உயிரிழந்தது நெஞ்சை கணக்கு செய்கிறது. முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் உங்கள் கனவை சொல்லுங்கன்னு விளம்பரம் நாடகம் போடுறாரு. ஆனால் கண்ணன் அவர்களின் வாழ்நாள் கனவிற்கு செவிமடங்காமல் போனதின் விளைவுதான் இந்த துர்மரணம். ஆட்சிக்கு வந்தவுடன் பணி நிரந்தரம் செய்வோம்னு போலி வாக்குறுதி அளித்த திமுகவினை நம்பி காத்திருந்த கண்ணன் இறுதியில் தற்கொலை முடிவை எடுத்து இருப்பது ஆளும் அரசின் கரும்புள்ளின்னு கடுமையா திமுக அரசு குற்றம் சாட்டி இருக்காரு. உண்மைதானே மக்களே? 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்க்கு வந்த வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டு ஆட்சி முடிய போற அப்போ மட்டும் ஆரவாரத்தோட சம்பந்தமே இல்லாத நிகழ்ச்சியை வச்சு மக்களை திசை திருப்பி மீண்டும் சிம்மாசனத்துல உட்கார ஐடியா போடும் திமுக அரசை நம்பி 2026 வாக்கு கொடுத்து உதயம் வரும்னு நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. தமிழக மக்கள்னா யாருன்னு வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல்ல நிச்சயம் திமுக அரசுக்கு தக்க பாடம் புகட்டணும்னு எதிர்கட்சிகளும் மக்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.